அழகியா இருந்தவங்க வயதான தோற்றத்துக்கு மாறினது புவியீர்ப்பு விசையினால தான் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இராணுவத்துலேயுமே விமானங்கள் இருக்கும். அந்த விமானங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக போகக்கூடியதாக இருக்கும். இந்த விமானங்களை இயக்கக்கூடிய அந்த பயிற்சி அப்படிங்கிறது தனியாக ரொம்ப சிறப்பாக கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக கடுமையான பயிற்சி எடுத்துக்கணும். அதுவும் இராணுவ விமானம் ஓட்டணும் அப்படின்னா சும்மாவா? முக்கியமாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன விமானங்கள் ஒளியுடைய அந்த வேகத்தை விட அதிக வேகத்தில் போகக்கூடியது. இவ்வாறு இருக்கக்கூடிய விமானங்களில் விமானிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம், முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ பூமியுடைய புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மேலே அதிவேகத்தில் பறக்கும்போது கீழே பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை பல மடங்கு அதிகரித்து நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தம் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா உங்களால் சில மாற்றங்களை உங்களோட உடம்புலையும் சரி, உங்கள் முகத்துலையும் சரி, உங்களோட உள்ளுக்குள்ளே கூட உங்களால் உணர முடியும். இதனை சமாளிக்க நமக்கு G-ஃபோர்ஸ் பயிற்சி அவசியமாக கொடுப்பாங்க. ஸோ என்ன அந்த G-ஃபோர்ஸ் பயிற்சின்னு தானே கேட்குறீங்க? அந்த பயிற்சியில் புவியீர்ப்பு விசையை சமாளிக்க பல வழிகள் கற்றுத்தருவாங்க. இதன் காரணமாக பல பேர் அந்த பயிற்சியிலேயே மயங்கி கூட விழுந்துருவாங்களாம். அது மாதிரி ஒரு வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பெண் ஒருத்தங்க G-ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. அவங்க அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அதில் என்ன அப்படி காட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அவங்க G-ஃபோர்ஸ் அழுத்தம் காரணமாக ரொம்ப வயதான தோற்றம் மாதிரி மாறிடுறாங்க. இந்த வீடியோ தான் இப்போ ரொம்ப வைரலாக பரவுது. அண்ட் இவ்வளவு கடினமான பயிற்சிகள் எடுத்து அதில் தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா தான் விமானம் ஓட்ட அனுமதிக்கப்படுவாங்களா எல்லாருமே. பலர் நினைக்கிற மாதிரி இராணுவ விமானம் ஓட்டுறது அப்படிங்கிறது மன ரீதியாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில பல உடல் ரீதியான கடும் பாதிப்புகளையும் ஏற்படுத்துமா. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்களாம். இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிறதுக்காகவே அவங்க தனியாக ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அண்ட் யோசிச்சு பாருங்க, அந்த பயிற்சி முடிச்சுட்டு வெளியில் வரவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு.